வணக்கம். நாங்க காமாக்கியா பதிவுல அன்னைக்கு ஏர்போர்ட்ல ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பேசுனாங்க. அதுல ஒரு 6 பேரு, 7 பேரோட எக்ஸ்பீரியன்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. ஆனா இன்னைக்கு அன்னையர் தினம் அப்படின்றதுனால, நம்ம அம்மாவ பார்க்கறதுக்கு வந்தாங்க. அவங்கள பிடிச்சு பேச வச்சிடணும். ஏன்னா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது வந்து பசுமரத்தாணி போல மனசுல நிக்கும். அதுவும் அப்போ நாம வந்து அந்த ஃபீலோட இருக்கும்போதே பேசம்போது, ஒரு சில விஷயங்கள் நம்ம ஃப்யூச்சர்ல மறந்தா கூட, ஆமால்ல இதெல்லாம் நம்ம அப்ப பார்த்தோமே! அப்படின்னு நமக்குள்ள ஒரு மெமரிய குடுக்கறதுக்காகவும், இது யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக, கண்டிப்பா நீங்க உங்களுடைய அந்த காமாக்கியா எக்ஸ்பீரியன்ஸ் பேசியாகணும்னு சொன்னேன். மகாலட்சுமி மேம், ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்டு. நம்மளுக்கு இங்க கெஸ்ட்டாவும் வந்திருக்காங்க. நெறையா குழந்தைங்களுக்கு ஸ்பீச் தெரப்பி குடுத்து பேச வச்சிட்டுருக்காங்க. அவங்களுமே ஒரு சக்தின்னு சொல்லுவேன். அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ இப்ப சொல்லுவாங்க. ஓம் நமோ வாராகி. என்னுடைய இந்த பயணத்துல இருந்த அனுபவத்த சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. இப்பயும் சொல்லும்போது த்ரோட் வந்து கண்டிப்பா சோக் ஆகுது. நான் சென்னை ஏர்போர்ட்ல வெயிட் பண்ணும்போது, வெகு சிலர ஒரு 3, 4 பேர தவிர மத்தவங்க யாருமே எனக்கு வந்து தெரியாது. எப்படி இருக்க போது? லைக் எப்பவுமே சொல்லுவாங்க, நெறைய பெண்கள் சேரும்போது நல்லதும் நடக்கும். சில டைம்ல வந்து நெகட்டிவாவும் போகும். எப்படி இருக்க போது இந்த பயணம் அப்படின்னு தெரியாம ஒரு படபடப்போடு தான் அந்த ஃப்ளைட்ல ஏறுனது. இறங்குனதுல இருந்து ஒரு சொந்தம் இல்ல, எல்லாருமே இப்போ ஒரு சொந்தமா ஆயி, இப்போ எந்த மாவட்டத்துக்கு போனாலும் எங்களுக்கு அங்க ஒரு சொந்தம் வந்து இருக்குன்ற மாரி பெருமையா சொல்லிக்கிற அளவுக்கு நாங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்திருக்கோம். ஒரு சின்ன உடல் உபாதை கூட யாருக்கும் இல்ல. சாதாரணமா ஒரு மூவ்மெண்ட் சிக்னஸ் தவிர்த்து, சின்ன உடல் உபாதையும் இல்ல, நடக்க முடியாதவங்க கூட நாங்க இருக்கோம்ன்னு சொல்லி எல்லாரும் ஹெல்ப் பண்ணி அவங்கள ஏத்தி, இறக்கி, அவங்களும் எல்லா க்ஷேத்திரத்திலயும் வந்து சுவாமிய தரிசனம் பண்ணி, சந்தோஷமா அந்த காமாக்யா அம்பாள வெளியில தரிசனம் பண்ணிட்டு வரம்போது, மற்றற்ற மகிழ்ச்சி எங்களுக்கு. எல்லாருமே வந்து ஒண்ணா சேர்ந்து என்ன சொல்றது? அங்க உள்ள போகும்போதே வந்து நிஜமாலே அம்பாளுடைய என்னோட அம்மாவோட கருவறைக்கு போன மாரி தான் உண்மையான ஃபீலிங். ஒரு சின்ன வெளிச்சம் கூட வந்து அந்த கருவறையில இல்ல. கருவறைனா அதுதான் உண்மையான கருவறை. அந்த ஸ்டெப்ஸ்ல இறங்கும்போது பார்த்தீங்கன்னா, அ என் என் என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. நான் வந்து புதுசா இறந்து, பிறந்து தான் வந்திருக்க மாரி தான் நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். அவ்ளோ ஒரு எனர்ஜெட்டிக். எனக்கே வந்துட்டு நீ இஷ்யூஸ் இருக்கு. பட் எனக்கு நான் எப்படி இவ்ளோ இடத்துலயும் நான் நடந்தேன். இப்பயும் எனர்ஜியா நேத்துலேருந்து எனக்கு நேத்து கூட அவ்ளோ ஒரு எனர்ஜெட்டிக்கா இப்பயும் கடைக்கு கிளம்பி வந்திருக்கோம்னா, சாதாரணமா ஏதாவது பூஜைக்கு வர்றதுக்கே உடல் உபாதையா இருந்தா போணுமா? அப்படின்ற மாரி இருக்கும். இல்லவே இல்ல. இன்னைக்கு அம்பாள் ராஜா வாராகி தான் வந்து எல்லாரையும் ஒண்ணா சேர்த்து அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு, ஒரு பின்னு கூட யாருக்கும் மிஸ் பண்ணல. ஒருத்தவங்க ஃபோன வந்து மிஸ் பண்ணாங்க. எங்கேயாவது நம்ம நம்ப முடியுமா? 1/2 மணி நேரம் கழிச்சு வேற கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கூட அந்த ஃபோன் வந்துட்டு அந்த ஹோட்டல்ல இருக்குன்னு திரும்பி கொண்டு வந்து குடுக்குறாங்க. எங்களுக்கு அந்த நம்பிக்கையே இல்ல. அந்த ரூம்குள்ள போயிட்டு இல்லன்ற பதில் தான் அவங்க கிட்ட வரும்னு நெனச்சோம். ஆனா, அந்த அம்பாள் வந்து எப்படின்னா, அவங்க மனசையும் வந்துட்டு தெளிவா வச்சு, திரும்பி நாங்க எங்க இருந்தோமோ அந்த இடத்துக்கு அவங்க கொண்டு வந்து குடுக்குற மாரி, ஒரு பின்னையும் மிஸ் பண்ணாம ஒரு நார்த் இந்தியாவுக்கு போனா, நம்மலாம் மாங்கல்யம் அணிஞ்சிருக்கோமே, ஏதாவது ஆகுமா? இத்தன ஒரு நெகட்டிவான தாட்ஸோட தான் போனோம். பட் எந்த ஒரு நெகட்டிவிட்டியுமே நடக்காம, அவ்ளோ பாசிட்டிவ் எனர்ஜியும் கிராப் பண்ணிக்கிட்டு, அந்த அம்பாள போய் கீழ இறங்கும்போது உண்மையாவே என்னோட 6 உட்பகைவர்கள்ன்னு சொல்லுவாங்க. எனக்கு நம்ம மனுஷங்களா இருக்கவங்க கிட்ட இருக்கிறது. காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம் சொல்லி. அந்த 6மே இறந்து, புதுசா பொறந்து போனது மே 6 என்னுடைய பயாலஜிக்கல் பர்த்டே வந்து ஜூன் 6 வரும். ஆனா, நான் இனிமே ஒவ்வொரு வருஷமும் மே 6யும் என்னுடைய பர்த்டேவா தான் நான் மனசுல வந்து நெனச்சுக்கிட்டு, கண்டிப்பா வந்து அந்த ஃபுல்லா ஒரு எனர்ஜி அந்த சக்ராஸே வந்து ஏதோ பண்ணிடுச்சு எங்கள. வெளில வந்து என்னோட ஃப்ரெண்டு மதுவ வந்து புடிச்சுக்கிட்டு ஹக் பண்ணி என்னால அவங்கள 5 நிமிஷத்துக்கு மேல நான் அவங்கள புடிச்சிட்டு வந்து அழுதுருக்கேன். என்னோட அந்த எனர்ஜிய வந்து அவங்களும் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து எ சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்ல. ஒவ்வொருத்தரும் அதுவும் பெண் சக்தியா இருக்க ஒவ்வொருத்தரும் அந்த கோவிலுக்கு கண்டிப்பா போணும். கண்டிப்பா நம்ம காஞ்சி காமாட்சி அம்பாள் வந்து எந்த விதத்திலயும் குறைஞ்சவங்க இல்ல. அவங்க டாப் மோஸ்ட். பட் வந்து இது எல்லாமே நம்ம ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு ஒரு எனர்ஜி இருக்கு. எல்லாத்தையுமே அவங்க ரிசீவ் பண்ணணும். அதுவும் நம்ம நார்மலா ஒரு டூரா போனோம், பார்த்தோம், வந்தோம்ன்னு இல்லாம, அந்த ஒவ்வொரு இடத்த பத்தின மகிமையும் நம்ம தெரிஞ்சு, புரிஞ்சு, உள்வாங்கி, அத உணர்ந்து, இந்த மாரி ஒரு அந்த வைப்ரேஷன் குடுக்குற அந்த பீப்பிளோட தான் நம்ம டிராவல் பண்ணோம். ஒவ்வொரு யாத்ரிகாஸ்க்கும் ஒவ்வொரு சக்தி தான். அங்க அங்க இருந்த 2 பேரு மட்டும் தான் ஆ ஆண்கள். மத்த எல்லாமே 23 பேரும் பெண்கள். அவங்க 23 பேரையும் அவங்க 2 பேரும் எப்படிலாம் டேக் கேர் பண்ணாங்க. கண்டிப்பா ஒரு முக சுளிப்பு கிடையாது. அந்த தம்பிக்கு திலீப்புக்குலாம்
ஒரு முக சுளிப்பும் இல்லாம இத்தனை பேரை போட்டோ எடுத்துக்கிட்டு எல்லாருடைய பேக்கையும் வாங்கிட்டு தண்ணி வேணுமா இந்தாங்க, ஜூஸ் வேணுமா இந்தாங்கன்னு சொல்லி கொடுத்து, அவர் குருவும் அவரையும் வந்து கண்டிப்பா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். சாப்பிட்டீங்களா, இது வேணுமா அது வேணுமா, ஒவ்வொரு வாட்டியும் எப்படி கேட்க முடியும்? ஒருத்தவங்க நடிக்கிறாங்கன்னா ஒரு டைம் பண்ண முடியும். 3 நாளுமே 3 நாளுமே யாருனாலயாவது நடிக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. அது எல்லாமே அவங்களுடைய ஓன் பர்சனாலிட்டி தான் அங்க வந்து ரிஃப்ளெக்ட் ஆச்சு. அதெல்லாமும் இனிமே நம்மளும் அப்படிதான் இருக்கணும்ன்ற மாதிரி அவங்க கிட்ட இருந்தும் நாங்க வாங்கிக்கிட்டு, மற்ற 23 சக்திகளும் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தர்கிட்டயும் ஒரு ஒரு ஸ்டோரி இருக்கு. அவங்க ஒருத்தர்கிட்டயும் ஒவ்வொரு டேலண்ட்ஸ் இருக்கு. இப்படிதான் நம்ம வந்து அவங்க கிட்ட இருந்தும் கத்துக்கணும்ன்ற மாதிரி கத்துக்கிட்டு என்ன சொல்றது, ப்ராக்டிக்கலா சைக்காலஜிலாம் புக்ல படிச்சது அங்க போய் ப்ராக்டிக்கலா பண்ண மாதிரி இருக்கு. ஆனா நான் சொல்லிட்டு இருந்தேன் அம்மா கிட்ட கூட, இன்டர்ன்ஷிப்க்கு கண்டிப்பா இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸே கூட இன்டர்ன்ஷிப்லாம் இந்த மாதிரி தான் போய் எடுக்கணும். அப்பதான் அவங்களுக்கு தெரியும் ப்ராக்டிக்கலா. சும்மா போனோம் நின்றோம், ஒரு ஹாஸ்பிட்டல்ல நின்றோம், இல்லைன்னா ஒரு சைக்கியாட்ரிக் டிபார்ட்மெண்ட்ல போகணும்னு இல்லாம இப்படி ஒரு கூட்டத்துல இருக்கும் போது நம்ம என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது, எப்படி நடந்துக்கணும் நடந்துக்க கூடாது எல்லாமே தெரிஞ்சு நிஜமாலே இறந்து பிறந்து வந்திருக்கேன். கண்டிப்பா அந்த ஆற்றல் எனக்குள்ள இருக்கணும்னு நினைக்கிறேன். பட் எல்லாருமே ஆஃப்டர் ஆல் திருப்பியும் ஹியூமன் பீயிங்காக தான் வரும்போது திரும்பியும் மாறிடுவோம். பட் என்ன நம்ம அங்கேருந்து கேரி பண்ணிட்டு வந்தோம், அது எந்த அளவுக்கு நம்ம வந்து சஸ்டெயின் பண்ணிக்கிட்டோன்றது தான் முக்கியன்றதை நினச்சிக்கிட்டு கண்டிப்பாக என் கூட்டிகிட்டு போனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. கூட வந்த எல்லாருமே புது சொந்தங்கள் எல்லாருமே கிடைச்சிருக்காங்க. அதை நீண்டு நிலச்சி இருக்கணுன்றது தான் வந்து என்னோட மெயின் அம்பா ராஜ வாராகி அம்பாள் கிட்ட நான் வேண்டிக்கிறது. ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷமா. அதே மாதிரி நான் ஆச்சரியமா பார்க்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மதுரையிலேருந்து ரூபா வந்தது தான். ரூபாவோட பழக்கமா இருக்கட்டும், அவங்களுடைய நட்பா இருக்கட்டும், எல்லாமே வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா, நான் ரொம்ப மதிப்பா பார்க்கக்கூடிய ஒரு நபர் வந்து ரூபா. ஏன் அப்படின்னா, அவங்களும் அம்பாள, அதாவது எல்லாருமே நம்ம அம்பாள் தானா நம்மளா பாவிக்கணும் அப்படின்னுவாங்க. பாவனை தான். நீங்க நல்ல ஒரு ஒரு குருட்ட போறீங்கன்னா, உனக்குள்ள இருக்கான்னு சொல்லிக் குடுப்பாங்க. அப்படி நான் வந்து அவங்களுக்குள்ளேயும் அம்பால நெறையா வாட்டி உணர்ந்திருக்கேன். அப்படிப்பட்டவங்க எங்க கூட வந்து ட்ராவல் பண்ணி வந்தாங்க. அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையிலே நாங்க வந்து அன்னைக்கு என்னை ஏர்போர்ட்லயே கேட்டுருக்கணும். பட் ஃப்ளைட்டுக்கு டைம் ஆனதுனால அப்படியே வந்துட்டோம். ராஜவராகி அம்பாள் முன்னாடி தான் அவங்க பேசணும்னு இருக்கு போல இருக்கு. ஏன்னா எப்போதுமே போயிட்டு வந்து இங்க வந்து பேசுவேன். ஆனா அங்கேயே பேசுறேன். நான் எப்போதுமே அம்மா முன்னாடி உட்காந்து பேசுவேன்னேன். இல்ல, இல்ல நீயா நெனச்சுக்காத முடிஞ்சு போச்சுன்னு. இன்னைக்கு வருவாங்க. இன்னைக்கு இங்க தான் உட்காந்து பேசணும்னு சொல்லி அம்மா பேச வைக்கிறா. அது வந்து ஒரு அன்னை, என் புள்ள டூர் போயிட்டு வந்திருக்கு. அத பத்தி கேட்கறதுக்கு காது குடுத்து உட்காந்துருக்கிறா. அப்படிதான் நான் நெனைக்கிறேன். ரூபா வந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ இப்ப சொல்லுவாங்க. மதுரையிலருந்து வந்திருக்காங்க. ஓம் காளி. நான் வந்து மதுரையிலேருந்து வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட்டு வந்து அக்கா என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி கோயிலுக்கு போகிறோம்ப்பா, வரீங்களான்னு கேட்டிருந்தாங்க. நான் வந்து ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல. ஏற்கனவே இந்த கோயிலை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். சென்னையிலேருந்து ஒரு அக்கா மூலமாக தான். நானும் வரேன்க்கா, அந்த பதிலை தவிர நான் வேற எந்த பதிலையுமே அவங்ககிட்ட நான் சொல்லலை. ஆனால் நான் இந்த கோயில் மண்ணை நான் மிதிப்பேனான்னு எனக்கு தெரியாது. அது ஒரு பெரிய சந்தேகம். அது ஒவ்வொரு நாளும் நாங்கள் டிக்கெட் புக் பண்ணதுலேருந்து இந்த கோயிலுக்கு என்னால் போக முடியுமா, நான் செல்ல இன்ஸ்டா பார்க்கும்போது எல்லாம் வந்து காமாக்கியா அம்மா பற்றி தான் எனக்கு வரும். ஓ, அம்பாள் நம்மளை கூப்பிடுதா, அம்பாளோட அருள் நம்மளுக்கு இருக்கு, நம்ம கண்டிப்பா அந்த மண்ணை மிதிப்போம் அப்படின்னு தான் ஒவ்வொரு நாளும் நான் நினைச்சிட்டு இருந்தேன். அது மாதிரி அம்பாள் என்னை கூப்பிட்டு நானும் நல்லபடியா அம்பாளை போய் தரிசனம் பண்ணும்போது எனக்கு அது ஒரு இது வரைக்கும் இல்லாத ஒரு இது வரைக்கும் நான் இந்த மாதிரி எந்த ஒரு இடத்தையும் நான் பார்த்ததில்ல. அது நான் எங்க அம்மாவோட கருவறை எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் நிஜமாவே இதுதான் நம்ம அம்மாவா, இதுக்குள்ள இருந்துதான் நம்ம வெளியே வந்தோமா, அந்த ஒரு அனுபவம் எனக்கு மிக மிக பிரம்மாண்டமா நான் பார்த்தேன். அந்த இடத்துல நான் நிற்கும் போது அந்த ஆலயத்துல அவ்வளோ ஒரு வைப்பு, என்னால அங்க நிக்க முடியாது. எனக்கு கால், என்னோட மனசு இதெல்லாம் என்கிட்ட கிடையாது. நான் வந்து வேற ஒரு உலகத்திலேருந்து நான் வேற உலகத்துல உள்ள இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அது வந்து எங்க அம்மாவோட கருவறை, அங்க ஒரு தீர்த்தம் இருந்துச்சு. அத பாத்தீங்கன்னா அவ்வளோ பெரிய பெரிய எலி, அந்த எலிதான் அந்த அம்பாளோ, அவ்வளோ ஒரு வைப் அந்த இடத்துல, அவ்வளோ பெருசு பெருசா இருந்துச்சு. அந்த தீர்த்தத்தை நம்ம எடுத்து குடிக்க ஒரு நிமிஷம் கூட நாங்க யோசிக்கல. ஏன்னா அந்த தீர்த்தம் அவ்வளோ புனிதமானது. அதுல எந்த ஒரு தப்பான ஒரு இதுவும் நம்ம உடல் உபாதை வர மாதிரி எந்த ஒரு இதுவுமே அதுல கிடையாது. எனக்கு
அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. அதை எடுத்து அந்த தீர்த்தத்தை எடுத்து நாங்க குடிச்சிட்டு தலையில தெளிச்சுட்டு அம்பாளோட உருவமாவே நாங்க போன 25 பேரும் சென்னைக்கு நாங்க வந்திருக்கோம். அதுக்கப்புறம் நாங்க 10 ஸ்தலம் கிட்ட போயிருக்கோம். ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு அனுபவம். ஒவ்வொரு இடத்துலயுமே எங்களால நிக்க முடியல. கால் வந்து நம்ம அம்பாளோட ஒன்றா அப்படியே உட்கார்ந்து இருக்க மாதிரி அவளுக்கு உள்ள நம்ம இருக்கோம். அவளை உள்ள போய் நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம். நம்ம அம்மாவோட கருவறைக்குள்ள நம்மளால போக முடியாது. ஆனா அது நம்மளை படைச்சவளோட கருவறைக்குள்ள நம்ம போயிட்டு வந்திருக்கோம். அதுல வந்து ராஜியக்காக நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். அதுக்கப்புறம் மேகாலயா போயிருந்தோம். அங்க வந்து நாங்க ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து நான் ஒரு கிறிஸ்டின் மதத்துல நான் பிறந்தவன், நான் ஹிந்து கிடையாது. நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அம்பாள் எப்படி அவ எனக்குள்ள வந்தது அதெல்லாம் ஒரு இது. அந்த மேகாலயால நாங்க ஒரு ஜெயந்தி சக்தி பீடத்துல நாங்க நிக்கும் போது எல்லாருமே பாட்டு படிச்சாங்க. எனக்கு எதுவும் தெரியாது. நானும் அவங்க பக்கத்துல உட்கார்ந்து இருந்தேன். ஆனா ஏதோ ஒரு பாட்டு படிக்கும் போது அம்பாள் எனக்கு உள்ள வந்ததை நான் உணர்ந்தேன். அந்த இடத்துல சரி நம்ம சுத்தி வந்து கும்பிடுவோம்னு நின்னோனா என்னால நிக்க முடியாது. என்னை என்னால அடக்க முடியாம எனக்கு உள்ளேந்து ஒரு சக்தி அது நம்ம உட்கார்ந்து இருக்க அம்பாள். இப்ப கூட ரீசெண்டா ஒரு படம் எடுத்திருப்பாங்க. அதுல வந்து அம்பாள் பேசுவோம். அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நான் அங்க பேசினேன். எனக்கு உள்ள அம்பாள் வந்தது. எனக்கு ஏற்கனவே அம்பாள் வருவா. அம்பாளாதான் நான் என்னைய பார்க்க ஒவ்வொரு பெண்ணையுமே நான் வந்து அம்பாளாதான் பார்த்து நான் வந்து அவங்களோட உறவாடுதேன். எனக்கு என்னோட ஒரு இது அப்படிதான் இருக்கும். எல்லாருமே ஒரு பெண் தெய்வம். அவங்களுக்குள்ள ஒவ்வொருத்தருக்குள்ள ஒவ்வொரு சக்தி இருக்கு. இந்த அம்பாள் எனக்கு வாழ்க்கையில வந்ததும் ஒரு மிகப்பெரிய ஒரு இது. நான் இந்த அக்கா மூலமா அந்த கோயில்ல போனது ஒரு இது. என்னோட பூர்வ ஜென்ம பந்தத்தோட என்னோட இவங்க உடன் பிறந்தவங்களா யாரு என்னன்னு எனக்கு தெரியாது. நம்ம இதுவரைக்கும் நான் மதுரையில இருந்து எங்க வீட்டுல இருந்து கிளம்பும் போது தனியா எங்கேயுமே நான் போனது கிடையாது. எனக்கு கூட ஏதாவது ஒரு அக்கா வருவாங்க. நானும் எங்க பாப்பாவும் நான் வரும்போது நம்ம தனியா போறோமே, நமக்கு யாரையுமே அங்க தெரியாது, நம்ம எப்படி இது பண்ண போறோம். ஆனா அம்பாள் வந்து நீ தனியா வரல, உனக்கு கூட ஒவ்வொரு சக்தியும் வருது, நீ வா நான் உனக்கு கூட இருக்கேன்னு சொல்லி என்னை அழைச்சிட்டு வந்திருக்கா. அந்த அழைச்சிட்டு வந்து நான் அந்த அம்பாளை பார்த்து எந்த ஒரு குற்றம் குறையும் இல்லாம நாங்க எவ்வளவு தூரம் அம்பாளை பார்க்க சந்தோஷமா போனோமோ அதை விடைக்கும் 10,000 மடங்கு எங்க மடி நிறையும் கை நிறையும் மனசு நிறையும் அம்பாள் கொடுத்து எங்களை அனுப்பியிருக்கா. நாங்க எப்படி அங்கேயும் நீங்க வந்தோமோ அதே போல இந்த வீடியோ பாக்குற ஒவ்வொருத்தரும் நீங்க அம்பாளை போய் பார்த்து அவளை நமஸ்காரம் பண்ணி எங்களுக்கு கிடைச்ச அதே அருளை நீங்களும் வாங்கிட்டு வாங்க. நன்றி. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே சக்தியை வணங்கக்கூடிய அத்தனை பேரும் இந்த சக்தி பீடத்துக்கெல்லாம் தலையாய பீடமாக இருக்கக்கூடிய காமாக்கியாவை ஒவ்வொருத்தரும் தரிசிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் இதை வந்து பேசுகிறோம். இங்கே எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி லிப்ஸ்டிக்கோட பார்த்துருக்கவே மாட்டீங்க. கூட பிறந்தவங்க மாதிரி ஒருத்தர் அழகுபடுத்தி ஒருத்தர் அப்ரிஷியேட் பண்ணி தினமும் காலையில் வெளியில் வந்த உடனே இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கே, இது அழகாக இருக்குது, அக்கா நீங்கள் லிப்ஸ்டிக் போட்டே ஆகணும்னு சொல்லி லிப்ஸ்டிக் போட்டு இப்போ எனக்கு இன்றைக்கி லிப்ஸ்டிக் வேறு வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா நான் லிப்ஸ்டிக் எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா கூட எனக்கு இந்த நார்த் இந்தியா போகும்போது தான் எனக்கு இதுலேயும் கூட ஒரு தெளிவு வந்தது. லிப்ஸ்டிக்குன்றது வந்து அழகுக்காக மட்டும் இல்லை, தன்னை மங்களகரமானவள்னு காட்டிக்கிறதுக்காக போடக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது. அது வந்து மடற்படிமா கூட வைஷ்ணவிக்கு போகும்போது மைண்டில் ரிஜிஸ்டர் ஆச்சு. அப்போ இருந்து அட்லீஸ்ட் ஒரு லிப் கிளாஸாவது போடுவோம் அப்படின்னு நினப்பேன். பட் அது எனக்கான ஷேடு பார்க்கணும் இதெல்லாம் நினப்பேன். பட் எனக்கு அக்கா உங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி அங்கேயுமே 3 நாளும் குழந்தை மாதிரி எல்கேஜி பிள்ளைக்கு மாதிரி உட்கார வச்சு லிப்ஸ்டிக் போட்டு கூடவே கூப்பிட்டுட்டு போய் என்னை ரசித்து என் கூடவே இருந்து எந்த மனஸ்தாபமும் இல்லாமல், நான் போன வீடியோலையும் பேசும்போது பேசியிருப்பேன், ஒருத்தவங்க கூட அவங்களுடைய ரியல் குணம் தெரியணும் அப்படின்னா ஒரு லாங் டிரைவ் போயிட்டு வந்தால் தெரியும்னுவாங்க, ஒருத்தவங்களோட நீண்ட தூரம். அதனால தான் கல்யாணத்துக்கு முன்னாடி கூட அந்த கல்யாணம் பண்ண போகிற பொண்ணு மாப்பிள்ளையே ஒரு தடவை லாங் டிரைவ் அனுப்புங்க தைரியமாக, அவங்க 2 பேரும் எங்கேயாவது போயிட்டு வரட்டும்னுவாங்க. இது போயிட்டு வரும்போது அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் அவங்க யார் என்ன ஆள் மனசில் என்னவா இருக்காங்கன்றதெல்லாம் காட்டணுவாங்க. ஆனால் அப்படி எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் மொத்த பேரும் சந்தோஷமாக எப்படி போனோமோ அதே மாதிரி வந்தோம். என் பொண்ணு போகும்போது சொல்லி அனுப்பிச்சா, 25 பேரோட போகிறீங்க, எத்தனை கலண்டுக்க போதோ தெரில அப்படின்னா. இல்லை இன்னும் நெருக்கமாக இருக்கோன்ற ஒரு ஃபீல் இருக்குது.
ஏன்னா இது வந்து ஆள் வச்சு சேர்ந்த கூட்டம் இல்லை, ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து இவங்க இவ்வளோ பிரபலமாக இருக்காங்க அந்த மாதிரி வந்த கூட்டம் இல்லை, ஒவ்வொருத்தருக்குள்ளே இருக்கிற சக்தியோட கனெக்ட் ஆன கூட்டம். ஸோ இந்த இது வந்து மனுஷங்களா மனுஷங்களா மட்டும் பார்க்காம ஆத்மாவாக நாங்கள் ஒவ்வொருத்தரையும் பார்க்குறோம். வந்த அத்தனை பேருக்கும் நன்றி. நீங்கள் இந்த மாதிரி டூர் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய ராகவன் மயிலாடுதுறை ராகவன் ஐயாவோட நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அவரோட நம்பரும் இந்த வீடியோவில் நாங்கள் கொடுக்குறோம். அவர் தான் நாங்கள் வந்து எங்களுக்கு அந்த பீடத்தை பற்றின விளக்கம் சொல்லும்போது, அதுவும் அந்த இடத்துல இருந்து கேட்கும்போது அவ்வளவு நல்லா இருந்தது. அதை தான் உங்களுக்குமே சொல்லிட்டு இருக்கோம். இருந்தாலும் அப்பப்போ பேசின விஷயங்கள் அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ண தான் செய்வீங்க. ஏன்னா எல்லாத்தையுமே எங்களால் எடுக்க முடியல. இதுவே ஃபோனில் எடுத்த வீடியோ தான் இன்றைக்கி தான் நம்ம கேமராவில் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ அப்படி நீங்கள் போய் ஒரு தடவையாவது வாழ்க்கையில் பார்த்துட்டு வாங்க. எல்லா பெண்களும் தரிசிக்க வேண்டிய இடம், தான் யாருன்னு உணரக்கூடிய இடமா அந்த இடமா இருக்கும். நன்றி, வணக்கம்.